உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். பொமன்கிரனேட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது மாதுளை. இந்த மாதுளம் முத்துக்கள் நிறைந்த சாறுள்ளவையாக திகழ்கின்றது. லைகோபீன் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை இது மிகுதியாக பெற்றிருக்கிறது. விட்டமின் சி செறிந்ததாக இருக்கிறது. இதனுடைய சாற்றை எடுத்து ஒரு மாதுளம் பழத்தினுடைய சாற்றோடு போதிய பால் சேர்த்து ஒரு மண்டலம் 48 நாட்கள் அன்றாடம் பருகி வருகின்ற பொழுது இது தாது உற்பத்தியை அதிகப்படுத்தக்கூடியதாக, அதாவது விந்து உற்பத்தியை அதிகப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது. இதனாலே இந்த ஸ்போம் கவுண்ட் என்று சொல்லக்கூடிய விந்துக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. அதோடு கூட அதனுடைய பயணத்தன்மை என்று சொல்லக்கூடிய மொட்டிலிட்டி அதிகமாகிறது. ஆண் மலட்டு தன்மையை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. இருபாலருக்கும், ஆண் பெண் என்று இருபாலருக்கும் பார்க்கின்ற பொழுது மேக ஒழுக்கு என்று சொல்லுகின்ற ஒழுக்குகள், லுகேரியா, கொனேரியா என்று சொல்லக்கூடிய பால்வினை நோயினாலே வந்த ஒழுக்குகளை போக்குகிறது. சிறுநீரக தாரையிலே ஏற்கின்ற சிக்கல்களை போக்கி உடலுக்கு குளிர்ச்சி தருகிறது, பலம் தருகிறது. இந்த மாதுளை முத்துவும் பாலும் சேர்ந்த பானம் என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, இரவு படுக்க போகும் முன் ஒரு அரை மூடி எலுமிச்சை சாறு எடுத்து ஒரு டம்ளர் நீரில் இட்டு ஒரு தேக்கரண்டி தேன் சேர்த்து உறவாடும்படி கலந்து வெதுவெதுப்பாக பருகிவிட்டு படுக்கின்ற பொழுது நல்ல கனவுகள் இல்லாத, தொந்தரவுகள் இல்லாத ஆழ்ந்த உறக்கத்தை தரக்கூடியதாக எலுமிச்சை சாறும் வெந்நீரும் தேனும் கலந்த பானம் நமக்கு பயன் தரும். அதனோடு கூட உடலுக்கு பலம் தரக்கூடியதாகவும் இரத்த ஓட்டத்தை சீர் செய்யக்கூடியதாகவும் உடலுக்கு உள் உறுப்புகளிலே இருக்கின்ற உஷ்ணத்தை தணித்து சிறுநீர் தாரையிலே இருக்கின்ற சிக்கல்களை போக்கி சிறுநீர் எரிச்சலை குணப்படுத்தக்கூடியதாகவும் இது விளங்கும். நல்ல உறக்கத்தை தருவது மட்டுமல்லாமல் குருதி ஓட்டத்தை மிகைப்படுத்தி ஆரோக்கியத்தை சீர் செய்யும் என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, அச்சிராந்தஸ் ஆஸ்பெரா பிரிக்லி சாஃப் ஃப்ளவர் என்று ஆங்கிலத்திலே பெயரை பெற்றிருப்பது நாயுருவி என்று இது தமிழ் பெயரை பெற்றிருக்கிறது. மர்க்கடகமு என்று வடமொழி பெயரை பெற்றிருக்கிறது. மர்க்கடி என்று சொல்லுகின்ற பொழுது குரங்கு போல நம் உடையிலே பிடித்து கொண்டு இருப்பது என்பது பொருளாகும், மர்க்கடி என்று. இந்த நாயுருவி ஒரு ஆன்டி ஹிஸ்டமினிக் என்கின்ற வகையிலே ஒவ்வாமை என்ற நோய்க்கு ஒரு அருமருந்தாகி உள்மருந்தாகவும் புறமருந்தாகவும் பயன் தருகிறது. ஒரு டீகன்ஜஸ்டன்ட் என்கின்ற வகையிலே இதனுடைய தீநீரை அல்லது சாற்றை நாம் பருகுகின்ற பொழுது சுவாச பாதையை பற்றிய சிக்கல்கள், அங்கே படிந்து சுவாசத்தை கெடுக்கின்ற சளி, இருமல் இவற்றையெல்லாம் வெளிக்கரைக்கின்ற ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட், மியூகோப்ரூலண்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது. ஒரு டைஜஸ்டிவ் என்கின்ற வகையிலே ஜீரணத்தை தூண்டுவிக்கக்கூடியதாக விளங்குகிறது. சிறுநீரகத்திலே இருக்கின்ற சிக்கல்கள், அதாவது சிறுநீரகம் பழுதுபட்ட நிலையிலே சரியான வகையிலே சிறுநீர் வெளிச்செல்லாத நிலை,
இதனாலே ஏற்படுகின்ற வீக்கம் என்று சொல்லுவார்கள். அதோடு கூட தண்ணீர் தேங்கிய நிலை, இப்படிப்பட்ட நிலையிலே அந்த நீரை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒரு டயூரிட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது. சிறுநீரோடு குருதி கலந்து வருகின்ற ஹேமச்சூரியா என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய சிறுநீரோடு குருதி கலந்து வருகின்ற நிலையை இது நிறுத்தி சிறுநீரகத்திலே இருக்கின்ற புண்களை ஆற்றி சிறுநீர் தாரையிலே சரியான வகையிலே சிறுநீர் வெளியேறுகின்ற வகையை இந்த நாயுருவி நமக்கு தரக்கூடியதாக விளங்குகிறது. முத்தோஷ சமனியாக வாத பித்த சிலேத்துமங்களை குறைத்து உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதாக விளங்குகிறது. இதனுடைய புகையை நாம் நுகர்வதினாலே நரம்பு மண்டலங்களுக்கு பலம் தரக்கூடியதாக திகழ்கிறது. இதை நவக்கிரகங்களிலே புதன் என்று சொல்லக்கூடிய கிரகத்துக்கு உகந்த சமித்தாக சொல்லியிருக்கிறார்கள். புதன் புத்திக்கு அதிபதியாக ஜோதிட சாத்திரம் சொல்லுகிறது. இந்த புத்தி என்று சொல்லுகின்ற பொழுது நரம்புகள் பலமாக இருக்க வேண்டும். குறிப்பாக மூளை நரம்புகள் பலமாக துரிதமாக செயல்பட வேண்டும். அதனாலே தான் இதை வழிபாட்டிலே 9 சமுத்துக்களிலே புதனுக்காக இதை சேர்த்து அந்த புகையை நாம் பூஜையின் மூலம் சுவாசிப்பதினாலே நல்ல ஞாபக சக்தி, உடலிலே ஆரோக்கியம் இவை ஏற்படும் என்பதை இந்த மருத்துவத்தை ஆன்மீகத்திலே புகுத்தியிருக்கிறார்கள். அன்பான நேயர்களே, அச்சிராந்தஸ் ஆஸ்பெரா என்கின்ற நாயுருவி எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்றைக்கி நாயுருவி செடியோட மருத்துவ குணங்கள் என்ன, நாயுருவி செடியோட பாகங்களை எப்படி மருந்தாக பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பெரும்பாடு, மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான இரத்தப்போக்கை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து, மூலத்தினால் உண்டாகக்கூடிய இரத்தப்போக்கை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து, சீத கழிச்சலின் போது ஏற்படக்கூடிய இரத்த வெளிப்பாட்டை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: நாயுருவி சமூலம், மாதுளை ஓடு, கற்கண்டு. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுட்டு அதோட தேவையான அளவு நம்ம கற்கண்டு பொடி சேர்த்துக்கலாம். சர்க்கரை நோயாளிகள் கற்கண்டு பொடி சேர்க்காமல் எடுக்கலாம். கற்கண்டு சேர்த்து எடுக்கும் பொழுது பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த நீரிழப்பு, இரத்த இழப்புனால் ஏற்படக்கூடிய டயர்ட்னஸ் கம்மியாகும். அதனால் கற்கண்டு சேர்க்குறோம். இதோட நம்ம மாதுளை ஓடு சேர்த்துக்கலாம். மாதுளை ஓடு நம்ம பொடி பண்ணி கூட வச்சுக்கலாம். நல்லா காஞ்சதும் அதை நம்ம பொடி பண்ணிவிட்டு கூட ஒரு அரை தேக்கரண்டி அளவு இந்த பொடி சேர்க்கலாம். மாதுளம் பழத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தோலை நம்ம எடுத்து காய வச்சு வச்சுருக்கோம். இதோட நாயுருவி செடியோட இலை, தண்டு இது எல்லாமே சேர்த்துடலாம். இந்த நாயுருவி இலைகள் அரைச்சி நம்ம கட்டிகளுக்கு மேலே பற்றா போட்டுட்டு வரும் பொழுது கட்டிகள் கரைய ஆரம்பிக்கும், வளர்வது தடுக்கும். அதே போல் நாயுருவி இலைகளோட நம்ம மிளகு, பூண்டு இவை இரண்டும் சேர்த்து கொதிக்க வச்சு கஷாயமாக்கி குடிச்சிட்டு வரும் பொழுது முறை ஜுரம், பீரியாடிக் ஃபீவர்னு சொல்லுவாங்க, அந்த முறை ஜுரத்தை தடுக்கக்கூடிய மருந்தாக அது செயல்படும். நாயுருவி விதைகளுக்கு பசியை அடக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நாயுருவி விதைகள் நம்ம சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அதிகப்படியான பசியை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாக இது இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஃபாஸ்டிங் இன்சுலின் லெவல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவர்களுக்கு என்ன தான் சாப்பிட்டாலும் பசி எடுத்துகிட்டே இருக்கும் திருப்பி திருப்பி. அந்த மாதிரி இருக்கிறவங்க நாயுருவி விதைகளை உருவி நல்லா காய வச்சுட்டு அதை பொடி பண்ணி வஸ்திரக்காயம் பண்ணிடணும். ஏன்னா முள் மாதிரி இருக்கும் இது. வஸ்திரக்காயம் பண்ணி துணியில் இட்டு நல்லா சலித்து மெல்லிய துகள்களாக்கி அதை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்பொழுது ஒரு கிராம் அளவுக்கு தினமும் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அதிகப்படியான பசியை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். நாயுருவி செடியோட வேரை நம்ம பல் துலக்குவதற்காக பயன்படுத்தலாம். நாயுருவி செடியோட வேரை எடுத்து அதை கட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, மண் இல்லாமல் வாஷ் பண்ணிவிட்டு, ஆலம் குச்சியில் எப்படி பல் தேய்ப்போமோ அது மாதிரி இந்த வேரை கொண்டு பல் தேய்ச்சிட்டு வரும்பொழுது ஈறுகளில் ஏற்படக்கூடிய வீக்கம், ஈறுகளில் ஏற்படக்கூடிய தொற்று, பல் ஆட்டம் இது எல்லாமே சரியாகும். பற்களில் இருக்கக்கூடிய மஞ்சள் கரை மாறி பற்களும் வெண்மையாக மாறும். நம்ம நாயுருவி சமூலத்தோட இப்போது மாதுளை ஓடு சேர்த்து கொதிக்க வச்சுட்ருக்கோம்.
இதோட கற்கண்டு சேர்த்துருக்கோம். இது ஒரு ஆஸ்ட்ரிஞ்சண்ட்டாக செயல்படுது. வற்றச் செய்யும் தன்மையுடைய மருந்தாக இருக்கிறதுனால நமக்கு கழிச்சலை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் பெரும்பாட்டு போது ஏற்படக்கூடிய இரத்தப்போக்கை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இருக்குது. நாயுருவி இலைகள், மாதுளை ஓடு மற்றும் கற்கண்டு சேர்ந்த இந்த பானம் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் காலை மாலைன்னு இருவேளையும் 60 ml அளவுக்கு எடுக்கும் பொழுது மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான இரத்தப்போக்கு பெரும்பாடு கட்டுப்படும். அதே போல் மூலநோய் இருக்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய இரத்த கசிவும் சரியாகும். சீத கழிச்சல் இருக்கும் பொழுது நாயுருவியோட மாதுளை ஓடு சேர்த்து நம்ம கஷாயமாக எடுத்துகிட்டு வரும்பொழுது அது கழிச்சலை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தை மட்டும் இல்லாமல் கழிச்சலின் போது ஏற்படக்கூடிய அடி வயிற்று வலி போன்ற பிரச்சனைகளும் சரியாகும். அன்பான நேயர்களே, அச்சிராந்தஸ் ஆஸ்பெரா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுகின்ற இந்த நாயுருவி ஒரு அற்புதமான மருந்தாகிறது. இதை அகத்தியர் தன்னுடைய மருத்துவ பாடலிலே சொல்லுகின்ற பொழுது, ஓதமுறு சோவை உயர் பாண்டுவை போக்கும் தீதரு காமாலை நோயையும் தீர்க்கும். ஓதமுறு சோவை உயர் பாண்டுவை போக்கும் தீதரு காமாலை நோயையும் தீர்க்கும் என்று சொல்லியிருக்கிறார். ஓதமுறு, ஓதம் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே குளிர்ச்சியை சொல்லுவார்கள். மழைக்காலங்களிலே தரையிலோ அல்லது சுவற்றிலோ நீர் ஊறி இருக்கின்ற பொழுது அங்கே ஓதம் என்கின்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துவோம். இப்படி உடலிலே நீர் சேர்ந்து இருக்கின்ற நிலை, இந்த நீரை வெளித்தள்ளக்கூடிய ஒரு டயூரிட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த நாயுருவி தீநீர் நமக்கு தருகிறது. இதனாலே உடலிலே இருக்கின்ற நீர் வெளியேறுகிறது. இந்த நாயுருவினுடைய வேர்கள் ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே இந்த வேர்களை கொண்டு நாம் பல் துலக்குகின்ற பொழுது இதனுடைய மருத்துவ குணங்கள் நம்ம அறியாமல் நமக்கு உள்ளே சென்று உள்ளே இருக்கின்ற பல்வேறு நோய்களை அகற்றுவது மட்டுமல்லாமல் பற்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தருகிறது, வெண்மையை தருகிறது, முகப்பொலிவையும் இது தருகிறது. இதனுடைய புகையை, சமூல புகையை நாம் சுவாசிப்பதினாலே நெஞ்சகச் சளியை கரைத்து வெளித்தள்ளுகிறது, நரம்பு மண்டலங்களுக்கு நலம் தருகிறது, இந்த மெமரி என்று சொல்லக்கூடிய ஞாபக சக்தியை அதிகப்படுத்துகிறது. இதனுடைய சாற்றை, இலை சாற்றை மேலே தடவுவதனாலே இந்த அர்டிகேரியா என்று சொல்லக்கூடிய, ப்ரூரிட்டஸ் என்று சொல்லக்கூடிய இருவித அரிப்புகளையும் போக்கக்கூடிய ஒன்றாக ஆன்டி ஹிஸ்டமினிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று நமைச்சலை தடுக்கிறது. இதனுடைய வேரை நாம் காய வைத்து தீயிலிட்டு அதை சாம்பலாக்கி வைத்து கொண்டு 250 மில்லிகிராம் அளவுக்கு பிரசவிக்க வேண்டிய பெண்களுக்கு கொடுக்கின்ற பொழுது, தேனோடு கலந்து கொடுக்கின்ற பொழுது பிரசவ காலத்திலே வேதனையின்றி சுகமான பிரசவத்தை அவர்களுக்கு தரக்கூடியதாக இந்த வேர் சாம்பலும் தேனும் விளங்கும் என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். சாதாரணமாக இந்த நாயுருவி ஒரு அற்புதமான மருந்தாகிறது. அதோடு கூட இதனோடு பொமன்கிரனேட் என்று சொல்லுகின்ற மாதுளை தோல், மாதுளை தோல் ஒரு வற்றச் செய்யும் தன்மையுடையது, அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய வற்றச் செய்யும் தன்மையுடையது, துவர்ப்பு சுவையுடையது, புண்களை ஆற்றக்கூடியது, குருதியை நிறுத்தக்கூடிய அமெஸ்டாட்டிக் என்கின்ற வகையிலே இது பயன் தருகிறது. இந்த நாயுருவியும் மாதுளை தோலும் சேர்கின்ற பொழுது இந்த மருந்து ஒரு அற்புதமான மருந்தாகி அதிகமான குருதி வெளிப்பாடு, சீத இரத்தப்போக்கு, சிறுநீரிலே குருதி கலந்து வெளியாவது, சிறுநீர் தேக்கம் ஏற்படுவது, மஞ்சள் காமாலை போன்ற நோய்களுக்கு ஆளாவது, இப்படிப்பட்ட நிலையிலே இருந்து நமக்கு இது ஒரு அற்புதமான மருத்துவ பலனை தருகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, நாயுருவி எப்படி மருந்தாகிறது என்று நாம் தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.